வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர். அன்றாடம் தேவைக்கு கேஸ் சிலிண்டர் இல்லை அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா விறகு அடுப்பு இதுமாரி வெளியில் விறகு அடுப்பு வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே கேஸ் சிலிண்டர் இல்லை அப்படின்னா சமையல் இல்லை அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசுலேருந்து இது கட்டாயப்படுத்திட்டாங்க. அதாவது இது இருந்தால் மட்டும்தான் இனி சிலிண்டர் நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால மக்கள் எல்லாமே பெரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. மக்களுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா மானியம், அதேமாரி சிலிண்டர். அன்றாடம் ஒரு தேவைக்கு தேவைப்படுது அப்படின்னா இப்போ ரெகுலராக வீட்டு யூஸுக்கு வேணும் அப்படின்னா கட்டாயமாக வேணும் கேஸு. அதில் இதுமாரி சில பல அப்டேட்ஸ் கொண்டுட்டு வந்தால் இருக்கப்பட்டவங்க கரெக்டாக வாங்கிக்கலாம், எல்லாம் ப்ரொசீஜர் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம். அதே டைம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே எதன் அடிப்படையில் வருது, யார் யாரெல்லாம் பயன்பெறுவாங்க, யார் யாரெல்லாம் பயன் பெற மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே நாம் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் இன்னும் நிறைய விதமான தகவல்கள் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கிடைக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான ஒரு தகவல், இந்த ரேஷன் கார்டுக்கு ஒரு சிலிண்டர் அப்படிங்கிற ஒரு இது கொண்டுட்டு வந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பொறுமையாக நம்ம அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் கொடுக்க நீங்கள் கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு மாதத்துக்கு எவ்வளவு சிலிண்டர் ஆகுது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப மிக மிக முக்கியமான கருத்துக்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கட்டாயமாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் இதுமாரி வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அரசு அறிவிக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் எல்லாமே நாங்கள் ஒன் பை ஒன்னாக பகிர்ந்துட்டு வரோம். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சிலிண்டர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்திட்டு போங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மானியம் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அரசு தரப்புலேருந்து நாங்கள் மானியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி பண்ணினாங்க. ஆனால் எங்களுக்கு மானியம் கிடைக்கல, மானியம் எங்களுக்கு சரியான இது பேங்க்குக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது அரசு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய அரசு தரப்புலேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரினிவலில் இருக்கணும். அதாவது கரெக்டான இதில் இருக்கணும். அதாவது இத்தனை மாதத்துக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகிருந்தால் தான் அந்த அக்கௌண்ட் கரண்ட்டில் இருக்கும். ஒன்று, பேலன்ஸ் மைனஸில் போகக்கூடாது. 2, அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா பேங்க் கரெக்டாக வச்சுக்கணும். பேங்க்கு இப்போ நீங்கள் இந்தியன் பேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இந்தியன் பேங்கை தான் வச்சுருந்தீங்க, ஒரே பேங்க் அக்கௌண்ட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா பணம் போட பிடிக்க எடுக்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டிரான்ஸ்லேட். ஆனால் இதுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அப்படி தான் ஃபஸ்ட்டு வந்தோடனே தனியாக ஒரு அக்கௌண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை, எந்த ஒரு அக்கௌண்ட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் அதிலேயே அப்படியே ஓப்பன் பண்ணாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா தனியாகவே ஓப்பன் பண்ணாங்க. தனியாக ஓப்பன் பண்ணிங்களால அதில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. அது கொடுத்துருக்கூடிய மொபைல் நம்பர் வேறு, மெசேஜ் வரல, இதுமாரி நிறைய விதமான இஷ்யூ வந்ததுனால அவங்களால சரியாக அதை ஹேண்டில் பண்ண முடியல. அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரணமாக சொன்னாங்க. அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக ரினியூவல் டேட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ரினியூவல் டேட் மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் பிளாக் ஆகாமல் கரெக்டான ப்ரொசீஜரில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரீஃபண்ட் இந்த தொகை வரும், இல்லைன்னா வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே ஏற்றுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஏன்னா நாம் சரியாக இருந்தோம் அப்படின்னா இதை நம்ம கரெக்டான வழியில் கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அதுமாரி தவறை செய்யக்கூடாது.
எந்தெந்த தவறை செய்யலாம், எந்தெந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் நமது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நிறைய விதமான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். அதேமாரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரினியூவல், அதாவது பேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டில் இருக்கிற அக்கௌண்ட்டை கொடுக்கணும். இது பண்ணணும். கரண்ட்டில் இல்லாத அக்கௌண்ட்டை கொடுக்கக்கூடாது எங்கேயுமே சரி. ஏன்னா ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால எங்கேயுமே கரண்ட்டில் இல்லாத பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்காதீங்க. கரண்ட்டில் இருக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய விதமான அப்டேட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நான் 1 by 1 என்ன அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படிங்கிறத 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க நமது சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நிறைய விதமான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி அப்படிங்கிறத நீங்கள் வந்து அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. அது எங்கே அப்டேட் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இதில் சிலிண்டர் மையத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். அதேமாரி நிறையா பேர் இந்த கேஒய்சினா என்ன அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சிலிண்டர் எடுக்கிறப்ப ஒரு ப்ரூஃப்ஸ் வந்து கொடுத்துருப்பீங்க. அதாவது நீங்கள் வந்து அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஆதார் கார்டு கொடுத்துருப்பீங்க, இல்லை அப்படின்னா உங்களோட பேங்க் புக் ஜெராக்ஸ் கொடுத்துருப்பீங்க, இல்லை அப்படின்னா ரேஷன் கார்டு கொடுத்துருப்பீங்க. இதுதான் வந்து கொடுத்துருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பொருள் கட்டாயமாக கேஒய்சியில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு, இன்னொன்று பேன் கார்டு, இன்னொன்று ரேஷன் கார்டு. இந்த 3மே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அப்படி போகலை அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு சிலிண்டர் கட் ஆகும், மானியம் வராது, எல்லாமே வந்து இஷ்யூவாக நடக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன சிலிண்டர்னு பாருங்கள். இண்டியனா, பாரத் கேஸா, இல்லை வேறு எதாவது கேஸ் வச்சுருக்கீங்களா, என்ன கேஸ்ன்னு பார்த்துட்டு கூகுளில் போய்ட்டு அதுக்கு உண்டான ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு அடிங்க. பார்த்துட்டு அங்கே போய் அதை கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இங்கேருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கால் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு இதை கால் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கால் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு. இதை வந்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. முன்னெல்லாம் வந்து ஜெராக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே ஆன்லைன் ப்ரொசீஜர் ஆகினதுனால அவங்க வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் ப்ரொசீஜர் மூலயமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கைரேகை வச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த இது ஓப்பன் ஆகும். அடுத்தடுத்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கேயும் அப்டேட் பண்ணுறது, இந்த ஆதார் கார்டில் இந்த ஃபோன் நம்பர் வராமல் இருக்குது, எப்படி மெசேஜ் வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதாருக்கு கொடுத்த நம்பரும் இந்த சிலிண்டர் புக்கிங் கொடுத்த நம்பரும் முன்னே தான், அதனால் எதாவது இஷ்யூ வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து நோ இஷ்யூ, அதெல்லாம் இஷ்யூவே வராது. ஏன்னா இப்போ வந்து ஒரு சிலர் தான் அங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர், அதான் ரேஷன் கார்டுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, ஏடிஎம் கார்டுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, இதுமாரி எல்லாத்துக்கும் வேறு நம்பர் கொடுப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு சிம் கார்டு வச்சுருக்கீங்க, எல்லாத்துக்கும் ஒரே நம்பராக தான் கொடுத்தாக்கணும். அதெல்லாம் ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஆதாரம் அதேமாரியே தான், ஒரு இஷ்யூவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. நீங்கள் தாராளமாக போய் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆதார் அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பேன் கார்டு எடுத்துகிட்டு ரேஷன் கார்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து நீங்கள் வந்து போய் அங்கே பண்ணுறது மட்டும்தான். அவங்கள வந்து கால் பண்ணி என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் 1 by 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து விரைவில் வந்து அப்டேட் பண்ணி முடிச்சிருவாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னா இந்த ஒரு தகவலை நாம் வந்து சொல்ல முடியும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நாங்கள் வந்து ரொம்ப கடினப்பட்டு இந்த அப்டேட்டை உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிகிற மாரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இந்தமாரி பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி.